இளவரசி, கிறிஸ்டல் மற்றும் இழந்த கிரீடம். ஒரு காலத்தில் கிறிஸ்டல் என்ற துணிச்சலான இளவரசி வாழ்ந்து வந்தாள். அவளது இராச்சியம் ஒளிரும் கிறிஸ்டல் குகைகளாலும் மந்திர வனங்களாலும் பிரகாசித்தது. ஒரு நாள் காலை அரசின் கிரீடம் காணாமல் போனது. இப்போது அவள் என்ன செய்வாள்? கிறிஸ்டல் அந்த கிரீடத்தை தானே தேட வேண்டும் என்று முடிவு செய்தாள். சிப்பாய்களைத் தாண்டி மெதுவாக நடந்தாள். அவளுக்குள் உற்சாகமும் சிறிது பயமும் இருந்தது. அவள் கிரீடத்தை கண்டுபிடித்து ஈராச்சியத்தை காப்பாற்றுவாளா? காடு இரகசியங்களைச் சொல்வது போல சத்தமிட்டது. விழுந்த மரங்களையும் அடர்ந்த கொடிகளையும் கடந்து கிறிஸ்டல் நடந்தாள். அப்போது வனத்தின் ஆழம் நோக்கி செல்லும் பளபளக்கும் நிறமுள்ள மணிக்கற்கள் பதிக்கப்பட்ட பாதையை அவள் கவனித்தாள். இவை சுவடுகளா? அந்த பாதை அவளை வனத்தின் விளிம்பில் உள்ள இருண்ட குகைக்கு அழைத்துச் சென்றது. உள்ளே குளிர்ச்சியும் நிழல்களும் நிறைந்திருந்தன. அவளுக்குள் சற்று திகில் கலந்த உற்சாகம் ஏற்பட்டது. அங்கே என்ன இருக்குமோ? கிறிஸ்டல் ஆழ்ந்த மூச்சு இழுத்துக்கொண்டு குகைக்குள் நுழைந்தாள். குகையின் சுவர்கள் ஒளிரும் கிறிஸ்டல் கற்களால் பிரகாசித்து பல நிற ஒளிகளை வீசியது. அப்போது திடீரென மென்மையான மர்மமான ஓசை கேட்கப்பட்டது. அந்த ஓசையை பின்தொடர்ந்து சென்ற கிறிஸ்டல் ஒளியால் உருவான ஒரு நட்பான உயிரினத்தை கண்டாள். அதன் கைகளில் ஒரு சிறிய ஒளிரும் மணிக்கல் இருந்தது. இந்த உயிரினம் அவளுக்கு உதவுமா? அந்த உயிரினம் சிரித்தபடி, கிரீடம் எங்கு உள்ளது எனக்குத் தெரியும், என்னைப் பின்தொடர் என்று சொன்னது. அதை கேட்ட கிறிஸ்டலின் மனம் நம்பிக்கையால் துடித்தது. அவள் இழந்த கிரீடத்தை கண்டுபிடிப்பாளா? சிறிது நேரத்தில் பொக்கிஷங்கள் நிறைந்த மறைந்த அறைக்கு அவர்கள் வந்தார்கள். அதன் நடுவில் கிரீடம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஆனால் அதை பாதுகாப்பாக அரண்மனைக்கு எப்படி எடுத்துச் செல்வாள்? கிறிஸ்டல் மெதுவாக கிரீடத்தை எடுத்தாள். அதன் முக்கியத்துவம் அவளுக்குத் தெரிந்தது. அப்போது திடீரென நிலம் அதிர்ந்தது. குகை சுருங்கத் தொடங்கியது. அவள் நேரத்தில் தப்பிக்க முடியுமா? கிறிஸ்டலும் அவளது ஒளிரும் நண்பனும் வெளியே நோக்கி வேகமாக ஓடினார்கள். கிரீடத்தை உறுதியாகப் பிடித்துக்கொண்டு அவள் தன்னுள் பெரும் துணிச்சலை உணர்ந்தாள். அவள் சூரிய ஒளியை அடைவாளா? ஒரு பெரிய ஒளி வெடிப்புடன் கிறிஸ்டல் வனத்திற்கு வெளியே வந்தாள். சூரியன் அவள் முகத்தை சூடேற்றியது. அவள் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் சிரித்தாள். அவளது இராச்சியம் இப்போது பாதுகாப்பாக இருந்தது. அரண்மனைக்குத் திரும்பியபோது அனைவரும் கிறிஸ்டலின் துணிச்சலைக் கொண்டாடினார்கள். அந்த உயிரினத்திற்கு மணிக்கற்கள் அலங்கரித்த ஒரு மாலை பரிசளிக்கப்பட்டது. கிறிஸ்டல் பயத்தை எதிர்கொள்வதே உண்மையான துணிச்சல் என்பதை உணர்ந்தாள். அந்த நாளிலிருந்து கிறிஸ்டல் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்று நம்பினாள். அவளது துணிச்சல் நிறைந்த கதை இராச்சியத்தில் ஒரு புராணமாக மாறியது. அடுத்ததாக அவள் எந்த சாகசத்தை எதிர்கொள்ளப் போகிறாளோ?